இஸ்ரேல்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தையை போடுறதுக்கு ஏன் போடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பேன். என்னென்னா, பாலஸ்தீனில் நடக்கிறது இல்லை காசாவில் நடக்கிறதுக்கு பேர் இரு நாடுகளுக்கான போர் கிடையாது. இஸ்ரேல் என்ற ஒரு மேற்குலவு சார்புடைய மேற்குலவுடைய ஒட்டுமொத்த ஆதரவுக்கு ஒரு நாடு காசா நிலத்தை பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்துதான் அது வாழுது. அது உருவாக்கப்பட்டுச்சு. இன்று வரைக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னா, காசா நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு எதிர்த்து இந்த மக்கள் போராடுறாங்க. அதாவது எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும்னு அவங்க போராடுறாங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான போர், ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய எல்லை பிரச்சனை அப்படின்றதுன்றது இதுவும் வேற வேற. பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து அவங்க நிலத்தை இஸ்ரேல் புடுங்குது, அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். இது இஸ்ரேல்ன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய மலை, அதுக்கு எதிரான சாதாரண மக்களுடைய போராட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் என்னன்னா, நாம இந்த ஆக்கிரமிப்பு நடத்தக்கூடியதான் போர், இவங்க நடத்துறது போராட்டம். நம்ம இது ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இது நாடுகளுக்கு இல்லை. இப்போ இந்த போரை நம்ம தவிர்க்கணும், இந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்.